ராசி அப்படின்னாவே ஒரு தனித்துவமாக பார்ப்பீங்க. காரணம் என்னென்னா, கும்பராசி அப்படின்னா சனியுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி இல்லாமல், அதாவது ஒரு கடவுளுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போது கலசம் வச்சு பண்ணுவோம். அந்த கலசத்தினுடைய ராசி தான் உங்கள் கும்பராசி. அப்படின்னா ஒரு ஆன்மீகத்தை கலந்த ராசின்னு நம்ம சொல்லலாம். 1000 கஷ்டம் இருந்தாலும் கடவுளை எப்பயுமே முன்னாடி நிறுத்துவங்க, நினச்சி பார்ப்பீங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே இந்த 7.5 சனி தான். யார் பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, கும்பராசியா 7.5 சனி, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 7.5 சனின்றது வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 வருஷ காலம் முடிஞ்சிருந்தாலும் இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. ஆனால் 1.5 வருஷம் 7.5 சனி இருந்தால் கூட ஏதோ இந்த வருஷமாவது சனி மாறுறாரா அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. அதனால் இந்த வருஷம் சனி பயிற்சி தான் இல்லையே தவிர சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போகிறார். பொதுவாக ஒரு மனிதனுக்கு வந்து சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா வக்கரம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இயல்புக்கு மாறாக வேலை செஞ்சு நல்லது கொடுப்பார். சரிங்களா? நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா வக்கரம் ஆகும்போது கஷ்டத்தை கொடுப்பார். அப்போ உங்களுக்கு இப்போ நடக்கிறது 7.5 சனி இல்லைங்களா? அது 7.5 சனியில் வந்து இப்போ பாத சனி இல்லைங்களா? அப்போ கஷ்டம் தானே கொடுத்துட்ருக்காரு. அப்போ இந்த வக்கரம் ஆகும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போ சனி எப்போ சாமி முதல்ல வக்கரம் ஆகிறார், முதல்ல அது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் உங்கள் மைண்ட் இருக்குது. காரணம் என்னென்னா, அவ்வளோ போராட்டத்தெல்லாம் சந்திச்சிட்டிங்க. கிட்டத்தட்ட கடல்லையே நீங்கள் தாண்டிட்டீங்க. இன்னும் கரையை கிடக்கிற தூரம் தான். ஆனால் ஒவ்வொரு நாள் போகிறது ஒரு யுகம் போகிற மாதிரி இப்போ உங்கள் சூழ்நிலை இருக்குது. அப்போ சனி பகவான் வந்து இப்போ வக்கரம் தான் ஆகிறார் இல்லையா? அந்த வக்கரம் எப்போ ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 10ஆம் தேதி சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறார். ஆடி 10ல் வக்கரம் போய், அதாவது வந்து பார்க்கும்போது கார்த்திகை 25ஆம் தேதி வக்கரம் வந்து நிவர்த்தி ஆகிறார். அப்போ ஆங்கில தேதின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட பார்க்கும்போது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி தான் அவர் வந்து வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். அப்போ இந்த வக்கரம் நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த வக்கரம் ஆகக்கூடிய காலம்தான் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதாவது ஒரு 4.25 மாதம். ஏன்னா முற்பகுதி கடைசி பகுதி இந்த டைம் உங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்னா 7.5 சனி இல்லைங்களா? அப்போ இடப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது அப்போ தான் உங்களுக்கு அந்த கேப் விடுவார். அந்த கேப்பில் தான் நீங்கள் ஓரளவுக்கு சாதிச்சிக்க முடியும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்கோம். அப்போ முன்னாடி வந்து படம் ஓடிட்டுருக்கு, பின்னாடி ஓடு, இடப்பட்டில் ஏன் அந்த கேப் நம்ம இடைவேளை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிறதுக்காக வேண்டி நமக்கு அந்த இடைவேளைன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வக்கரம் ஆகக்கூடிய காலத்தில் தான் இந்த புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, வீடு கட்டுறது, வீடு வேஷ ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அதாவதுன்றது காரு வண்டி வாங்குறது, பொதுவாக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாத ஒரு பெண்டிங்கில் இருக்கிற விஷயமெல்லாம் பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி காலகட்டம் தான் அந்த வக்கரம். சரிங்களா? அந்த இடைவெளி. அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 11 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தில் போயிட்டாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுப்பார். எனக்கு தெரிஞ்சு தொழில் நல்லாயிருக்கும், விட்டு போன தொழில் கிடைக்கும், கிடைச்ச வேலை பர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, தொழிலில் இருக்கிற இந்த மன அழுத்தம் குறையும். பொதுவாக வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விக்கு தகுந்த பதில் கிடைக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ அப்படி இல்லை. தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்றை மண்டை தான் ஒட்டுன்ற மாதிரி இப்போ நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு, அதாவது முன்னாடியும் கடைசியிலையும் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா இந்த 7.5 சனி இருக்கிறதுனால இடப்பட்ட காலம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணனா இது நல்லா இருக்கும் அப்படின்னா, சனி இருக்கும்போது திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அப்படி சப்போஸ் திருநள்ளாறு போகலைன்னா கொச்சனூர் போயிட்டு வாங்க. இந்த 2ல் ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொழில் மாற்றம், வளர்ச்சி, கொஞ்சம் குழப்பங்கள் சரியாகிறது, இந்த ஹெல்த் விஷயமெல்லாம் கொஞ்சம் மாறுறது ஓரளவுக்கு சீராக வச்சுக்குவாருன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது இந்த வருஷத்தில் பயிற்சி உண்டு. ஏன்னா ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு தான் வந்தார் 2025. அதாவது மே மாதம் 18ஆம் தேதி தான் மீனத்தில் இருந்த ராகு வந்து கும்பத்துக்கு வந்தார். கன்னியில் இருக்கிற கேது வந்து சிம்மத்துக்கு போனார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்போ உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சாரோ அதிலிருந்து உங்களுக்கு நல்லா இல்லை. காலை சுத்தின பாம்பு மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தடை. மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணு தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். கிட்டத்தட்ட எடுத்து உங்களுக்கு வைகாசி 18ஆம் தேதி குரு பயிற்சி.
ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது ஜூன் 1ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அப்போ மிதுனத்தில் இருக்கிற குரு அதாவது 9ஆம் இடம் உங்கள் ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா குரு பார்வை 5, 7, 9. அப்போ 9ஆம் இடமா கும்பராசி தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு அதாவது ஜமாளிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் குரு மட்டும்தான். நான் முன்னே சொன்னேன், சனி வந்து 7.5 சனியாக கூட்டி சிரமத்தை கொடுக்குறாரு. ராகு ஜென்மத்தில் உக்காந்து பிரச்சனை கொடுக்குறாரு. அப்போ இந்த 2 கிரகமே உங்களுக்கு வந்து தொந்தரவு தான் கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ இதுக்கிடையில் நீங்கள் ஜமாளிக்கிறதுக்கு காரணம் அந்த குருவுடைய பார்வை மட்டும்தான். ஏன்னா குரு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசியை டைரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்தியா, அற்புதமான வாய்ப்பு. அதாவது உங்கள் ராசிக்கு 5ல் குரு இருக்கிறாரு, பஞ்சம குருவாக இருக்கிறாரு. ஆனால் குரு வந்து 9வது ராசி உங்கள் ராசி பார்க்குறாரு, பாக்கியஸ்தானமாக பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கஷ்டத்துலையுமே உங்கள் வண்டி ஓடிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் குரு மட்டும்தான். சரிங்களா? ஆனால் இந்த குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிற வரைக்கும் குரு உங்கள் ராசி பார்த்துட்டே இருப்பார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சீராகவே வச்சுக்குவார். ஆனால் குரு மாறிட்டாருன்னா அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து அதாவதுன்றது பூர்வ புண்ணிய குருவாக போய் ருணரோக சத்ரு குருவை வந்துடுவார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். பொதுவாக ஒரு கிரகம் 6, 8, 12 போய் உட்காரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் சிரமம் கொடுப்பார். சரிங்களா? உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2 மாதத்தில் முடிகிற காரியம் 3 மாதத்தில் ஆகிறது, 1 லட்ச ரூபா முடிக்கிறது 2 லட்ச ரூபா ஆகிறது, சாதாரணமாக முடிக்கிற காரியம் கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட பார்க்கும்போது உங்களுக்கு அக்டோபர் 30 வரைக்குமே குரு வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் வேலை செய்வார். ஏன்னா ஜூன் அதாவதுன்றது 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 30 வரைக்கும் 152 நாள் குரு பகவான் போய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருவார். 6ஆம் இடம்னாவே வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், கடன், குழப்பத்துக்கு உண்டான இடம் இல்லைங்களா? அப்போ என்னென்னா நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கணும். நல்லா இருக்குதா, நமக்கு எந்தெந்த டேட்டில் நல்லா இருக்கும், எது செஞ்சால் நல்லா இருக்கும், எந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணணும்னா நிச்சயமாக நம்மளோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷத்தில் வந்து குரு வந்து எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு சிரமம் கொடுப்பார் அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே, சரிங்களா, கிட்டத்தட்ட ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு சுத்தமாக வேலை செய்ய மாட்டார். சரிங்களா? அப்படி பார்த்தா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அடுத்தது வந்து அக்டோபர் வந்து 30 வரைக்கும் குரு வந்து வேலை செய்ய மாட்டார். ஏன்னா 6ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐப்பசி 13ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 27 வரைக்கும் குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் போயிடுவார், கலஸ்திரஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படி போகும்போது தான் அந்த திருமண தடைகள் விலகிறது, குழந்தை செல்வங்கள் பெருக்கிறது, பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் கொடுக்கறது, ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடையுமே நமக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கறது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு சனியும் கெட்டு போயிட்டார், ராகும் கெட்டு போயிட்டார். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம் வந்து குரு மட்டும்தான். அந்த குரு பகவானும் போயிட்டு அவர் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக தன்னுடைய மனத்திறமையில் தான் வண்டி ஓடிட்டு இருப்பீங்க. அப்போ நம்ம ஜாதகம் மட்டும் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? ஜாதகமும் கெட்டு போச்சு அப்படின்னா பழமொழி சொல்கிற மாதிரி தான், தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனா கூட ஒற்றை மண்ணு தான் ஓட்டும் அப்படின்ற மாதிரி. அப்போ என்னென்னா நம்ம எல்லா கிரகங்களும் கெட்டு போச்சுனாவே நம்ம வேலை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு எது நல்லா இருக்கும், எப்படி போனால் நல்லாயிருக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லாவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த வருடம் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தில் அதாவது ஆரம்பம் நல்லபடியாக ஆரம்பிச்சிருந்தாலும் கொஞ்சம் குழப்பத்தில் போய் மீண்டும் நல்லா இருக்கக்கூடிய நிலைமை தான். இதுக்கிடையில் என்ன அப்படின்னா சில அனுபவங்கள் கொடுப்பாரு. அதாவது நிறைய கற்றுக்குவீங்க. இந்த வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்குவீங்க. என்னடா இவரெலாம் இப்போ இப்படிலாம் இருக்க மாட்டார், இவரெல்லாம் என்ன நிறைய பேசுகிறாரு, முன்ன விட டேலண்டாக மாறிட்டார், நிறைய புத்திசாலித்தனம். ஏன்னா அடிப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும்னு சொல்கிற மாதிரி அந்த அனுபவங்கள் வரும்போது தான் 4 விஷயம் நீங்கள் கற்றுக்குவீங்க. அந்த கற்றுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? நன்றிங்க.